பறவையியல்ல ஃப்ரெடரிக் சார்ல்ஸ் லிங்கனுடைய மாபெரும் சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஃப்ரெடரிக் சார்ல்ஸ் லிங்கன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பறவையியலாளர். இவர் 1892 மே 5 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலராடோவில் இருக்கிற டென்வரில் பிறந்தாங்க. இவர் 1909ஆம் ஆண்டு அந்த டென்வருடைய கலராடோ மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரியில் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ அங்கு பணியாற்றி வந்த அலெக்சாண்டர் வெட்மோர் மற்றும் அந்த மியூசியத்துடைய கியூரேட்டர் ஆஃப் ஆர்னத்தாலஜியாக இருந்த எல்ஜே ஹெர்சி, இந்த 2 பறவையியலாளர்களிடமிருந்து இவர் பறவைகளினுடைய மாதிரிகளை எப்படி பராமரிக்கிறதுன்றதையும் பறவைகளினுடைய தோலை ஆய்வுக்காக எப்படி தயார் செய்கிறது அப்படின்றதையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு அலெக்சாண்டர் வெட்மோர் கூட இணைஞ்சு நேரடியாக களத்துக்கே போய் பல பறவைகள் பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1913ஆம் ஆண்டு வெறும் 21 வயசில் ஃப்ரெடரிக் சார்ல்ஸ் லிங்கன் அந்த மியூசியத்துடைய கியூரேட்டர் ஆஃப் ஆர்னத்தாலஜி அப்படின்ற பொறுப்பில் எல்ஜே ஹெர்சிக்கு பிறகு நியமிக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவும் பொறுப்பாகவும் இருந்தது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த மியூசியத்துடைய பறவையியல் பிரிவில் இருக்கக்கூடிய பறவைகளினுடைய மாதிரிகளை பராமரிக்கிறதுல ஆரம்பித்து அந்த பறவைகள் பற்றி ஆய்வு செய்கிறது, அதுக்கப்புறம் அவைகளை காட்சிப்படுத்துறது, மேலும் அந்த பறவைகளை மற்ற பறவையியலாளர்கள் ஆய்வு செய்கிறதுக்கு அனுமதிக்கிறது அப்படின்னு ஒட்டுமொத்த அதிகாரம் கொண்ட ஒரு பொறுப்பு தான் இந்த கியூரேட்டர் ஆஃப் ஆர்னத்தாலஜி அப்படின்றது. ஸோ அப்பேற்பட்ட பொறுப்பில் வெறும் 21 வயசில், அதாவது 21 வயசில் ஃப்ரெடரிக் சார்ல்ஸ் லிங்கன் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. பின்னர் அந்த மியூசியத்திலேயே தொடர்ச்சியாக இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த கலராடோ மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி ஆனது இன்றைய காலகட்டத்தில் டென்வர் மியூசியம் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது. ஸோ அங்கு 1920 வரைக்கும் இவர் பணியாற்றினாங்க. அதுக்கப்புறமா அந்த 1920ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் பியூரோ ஆஃப் பயாலஜிக்கல் சர்வேல இவர் ஜாயின் பண்ணாங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பியூரோ ஆஃப் பயாலஜிக்கல் சர்வே ஆனது இன்றைய காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபிஷ் அண்ட் வைல்ட் லைஃப் சர்வீஸ் அப்படின்ற யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் ஏஜென்சி கீழே வருது, அதனுடைய பார்ட்டாக இருக்குது. ஸோ அதில் இவர் வந்து பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ இவர் வந்து பேர்ட் பேண்டிங் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்துலலாம் பொதுவாக இப்போ ஒரு பறவையை பிடிச்சாங்கன்னா பறவையியலாளர்கள் வந்து அந்த பறவையினுடைய காலில் வந்து ஒரு பேண்டை வந்து மாட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மெட்டல்னால ஆன ஒரு வளையத்தை வந்து மாட்டி விட்டுருவாங்க. அதை வந்து பறவையினால் எடுக்க முடியாது. இப்போ பறவை வந்து பறந்து போயிடும், அதை வந்து பறக்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ சில வருடங்கள் பிறகு அதே பறவையை வந்து மீண்டும் அந்த பறவையியலாளர்கள் பார்த்தாங்க அப்படின்னா அப்போ அந்த பறவையை எடுத்து அது எவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பறவையியலாளர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு 1920ஆம் ஆண்டு ஒரு பறவையினுடைய காலில் ஒரு வளையத்தை கட்டி விட்டுறார். இப்போ ஒரு 2 வருஷம் கழித்து அந்த பறவை வந்து மறுபடியும் வருது, அதே வளையம் கொண்டு அந்த பறவையை பார்த்துட்டார் அப்படின்னா இப்போ அந்த பறவையை பிடிச்சி அது எவ்வளோ வளர்ந்துருக்கு, 2 வருஷம் வாழ்ந்திருக்கு அப்படின்னா இது எப்படி அதனுடைய தோற்றம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்காக அதை எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது முறைப்படுத்தப்படாமல் இருந்தது. எப்படின்னா இப்போ வளையத்தை வந்து கட்டிடுவாங்க. இப்போ ஒரு பறவையியலாளர் ஒரு வளையத்தை கட்டுறார் அப்படின்னா அதே மாதிரி பல பறவையியலாளர்கள் வந்து பல பறவைகளை பிடிச்சி இதே மாதிரி மெட்டலை வந்து கட்டுவாங்க. சில நேரங்களில் எந்த மெட்டலை யார் கட்டினாங்க, எந்த வளையத்தை யார் வந்து கட்டினாங்க அப்படின்னு சரியாக வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருந்தது. அதே மாதிரி இப்போ ஒரு பறவையை இங்கே வந்து வளையத்தை கட்டி பறக்க விட்றாங்க, அதே இடத்துக்கு மீண்டும் வந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது இங்கே வராமல் வேறு எங்கேயோ போயிருச்சு, எங்கேயோ செத்து போச்சு அப்படின்னா அப்போவும் அந்த பறவையியலாளர்கள்னால அந்த பறவைகள் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி ஒரு நிலை இருந்தது. ஆனால் ஃப்ரெடரிக் சார்ல்ஸ் லிங்கன் வந்து இதை முழுசாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. குறிப்பாக இப்போ ஒரு பறவையினுடைய காலில் ஒரு மெட்டலை கட்டுறாங்க, ஒரு மெட்டல்னால் ஆன ஒரு ரிங்கை கட்டுறாங்க அப்படின்னா அந்த ரிங்கில் வந்து சில அடையாள குறிகள் வந்து இருக்கணும். குறிப்பாக யார் கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதே சமயம் அதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் நம்பர், யூனிக்கான சீரியல் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதை வந்து மாற்றினாங்க. ஸோ இப்படிலாம் இவர் யோசித்து அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் ஏஜென்சிட்ட இவர் வந்து வலியுறுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இந்த பேர்ட் பேண்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டது. அதை அடிப்படையாக வச்சு சில நெறிமுறைகளும் சில தரமும் வந்து, அதாவது தரநிலைகளும் வந்து வகுக்கப்பட்டது. எப்படின்னா இப்போ ஒரு மெட்டல் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டலில் சீரியல் நம்பர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு 8667 அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் நம்பர் இருக்குன்னா இந்த மெட்டல் வந்து 1
ஒன்று தான் இருக்கணும். ஒரு பறவையுடைய காலில் இந்த நம்பர் கொண்டது கட்டிட்டா வேற எந்த பறவையினுடைய காலில் கட்டப்படக்கூடிய வளையத்திலையும் இந்த நம்பர் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட நம்பர் பிளேட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்தி அதை வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான சில விஷயங்களை இவர் வந்து வழிமுறைகளை இவர் வந்து உருவாக்கினாங்க. அதில் ஒன்று வந்து எழுத்தையும் சேர்க்கலாம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபிஷ் அண்டு வைல்ட் லைஃப் சர்வீஸ் இவங்க தரப்பிலிருந்து பறவையியலாளர்கள் வந்து ஒரு மெட்டல் ரிங்கை வந்து ஒரு பறவையுடைய காலில் கட்டுறாங்க அப்படின்னா வெறும் நம்பர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் ஏஜென்சியோடைய ஷார்ட் ஃபார்மான USFWS அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபிஷ் அண்டு வைல்ட் லைஃப் சர்வீஸ் அதுதான் அந்த ஷார்ட் ஃபார்ம் USFWS அப்படின்றது. ஸோ அந்த USFWS 8866 அப்படின்னு இந்த மாதிரி நம்பர் கொடுக்கறது. ஸோ இப்படி பண்ணும்போது அது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். எப்படின்னா இந்த பறவையை வந்து இப்போ ஒரு பறவையினுடைய காலில் இந்த அடையாளத்தையும் அதேமாதிரி யூனிக் சீரியல் நம்பரையும் கொடுத்து இப்போ பறக்க விட்டுறாங்க. இப்போ அது எங்கேயோ போய் எங்கேயோ வேற ஒரு நாட்டில் போயிருச்சு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பறவையியலாளர் அந்த பறவையை பிடிச்சி அந்த காலில் இருக்கக்கூடிய வளையத்தை பார்த்தா அந்த வளையத்தில் அந்த சீரியல் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வளையத்தில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அப்போ இந்த USFWS அதுக்கு வந்து அவரை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் பறவையை பிடிச்சிருக்கேன், இதை நீங்கள் எப்போ பறக்க விட்டீங்க, எப்போ கட்டுனீங்க, அது எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்திருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி தகவலை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு தரநிலையை இவர் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் பறவையினுடைய வளையத்தை கட்டிட்டு அந்த யூனிக்ஸ் சீரியல் நம்பரை மட்டும் போட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் போடுறது இல்லாமல் ஒரு பறவையை பிடிச்சா அதுக்கப்புறம் அந்த பறவையோடைய நிறம் என்ன, அது ஆணா பெண்ணா, அந்த பறவை என்ன எடையில் இருக்குது, அந்த பறவையோடைய வயசு என்ன, அது எந்த இனத்தை சார்ந்த பறவை அப்படின்னு ஒட்டுமொத்த தகவலையுமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸாக வந்து மாற்றணும் அப்படின்னும் இவர் வந்து வழிமுறைகளை உருவாக்கினாங்க. இப்போ இந்த வழிமுறைகள் இவர் உருவாக்குனனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃப்ரெடரிக் சார்ல்ஸ் லிங்கன் மாதிரி ஒரு பறவையியலாளர் வந்து ஒரு பறவையை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அந்த பறவையை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அதனுடைய நிறத்தை எழுதுவாங்க, அதனுடைய அழகு என்ன கலரில் இருக்குது அதை எழுதுவாங்க, அதனுடைய வயசு என்ன அப்படின்னு எழுதுவாங்க. எப்படி வயசை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பறவையுடைய இறகினுடைய வளர்ச்சி, அதனுடைய தன்மை, பறவையினுடைய மண்டையோட்டினுடைய தன்மை, அழகினுடைய தன்மை, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு ஏஜ் கிளாஸ் என்ன ஏஜில் இருக்கும் இந்த பறவை அப்படின்றத தோராயமாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்படி முறைகள்லாம் இருக்குது. அதை அடிப்படையாக வச்சு பறவைகளினுடைய வயசு என்ன, அதுக்கப்புறமா அந்த பறவை எந்த இனத்தை சார்ந்தது, அது ஒரு வாத்தா அல்லது அது ஒரு காக்காவா, ஸோ இந்த மாதிரி அந்த பறவையினுடைய இனத்தை வந்து எழுதுறது. ஸோ இந்த எல்லாத்தையுமே எழுதிட்டு அந்த பறவையினுடைய காலில் கட்டக்கூடிய அந்த வளையத்தில் இருக்கக்கூடிய யூனிக் சீரியல் நம்பரையும் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனையும் அப்படியே அந்த டேட்டா பேஸ்லையும் எழுதி வச்சிருவாங்க. இப்போ அந்த பறவையை அமெரிக்காவிலேருந்து பறக்க விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவர் இருக்கக்கூடிய டென்வரில் இருந்து பறக்க விட்டுறாங்க. இப்போ இது வந்து அந்த கொலராடோவை கடந்து கலிஃபோர்னியாவுக்கு போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு பறவையியலாளர் அந்த பறவையை வந்து ஒரு 2 வருஷம் கழித்து அவருடைய கண்ணுக்கு படுது, அதை வந்து பிடிக்கிறார் அப்படின்னா அப்போ அதில் வந்து இந்த USFWS அப்படின்னு அந்த இது இருக்கும் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ அதை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சீரியல் நம்பர் இருக்குது, அந்த ஒரு பறவையை நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீட்டெயில் கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த பறவையியலாளர்கள் கேட்பாங்க. அப்போ இதில் டேட்டா பேஸ் இருக்கும். ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சோம், அந்த பறவையோட எடை இவ்வளோ இருந்துச்சு, அதனுடைய அளவு இவ்வளோ இருந்துச்சு, அது இந்த வடிவத்தில் இருந்துச்சு, அது இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அத்தனை டீட்டெயில்ஸையும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த கலிஃபோர்னியாவில் அந்த பறவையை பிடிச்ச பறவையியலாளர்கள் வந்து ஓஹோ அது வந்து அப்போ அது பிடிக்கப்படும் போது அதுக்கு 5 வயசு இருந்திருக்கு, அது பிடிக்கப்பட்டு 2 வருடங்கள் ஆயிருக்கு இந்த வளையம் கட்டப்பட்டு, அப்போ இதுக்கு இப்போ வயசு வந்து 7 வயசு. ஸோ அப்போ அது 2 வருஷத்துக்கு முன்னாடி கொலராடோவில் இருந்திருக்கு, ஆனால் இப்போ கலிஃபோர்னியாவுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து கொலராடோவிலேருந்து கலிஃபோர்னியாவுக்கு பயணம் பண்ணுது அப்படின்னு அதனுடைய டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இந்த USFWSக்கு தெரியப்படுத்துவாங்க அங்கே இருந்த பறவையியலாளர்கள். ஸோ அதையுமே இங்கே வந்து எழுதி வைக்க முடியும். இப்படி ஒட்டுமொத்தமாக பண்ணுறதன் மூலமாக பறவையோடைய மூமெண்ட்டை வந்து கணக்கிட முடியும். அதாவது ஒரு பறவை ஒரு இடத்துல இருந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி அங்கங்கே இருக்கக்கூடிய பறவையியலாளர்கள் அதை பிடிச்சி அதை வந்து தெரியப்படுத்தும் போது அதை வந்து நோட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பறவையோடைய வாழ்நாளையும் தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு
இது பறக்க விடப்பட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த பறவை இறந்து போய் கீழே விழுந்திருக்கு. அப்போ ஒரு பறவையியலாளர் பார்த்து அந்த வளையத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு கான்டாக்ட் பண்ணி, இந்த பறவை நீங்கள் எப்போ வளையம் போட்டீங்க, இப்போ இறந்து கிடக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ அது ஒரு 2 வயசில் பிடிக்கப்பட்டிருக்கு, ஒரு 5 வருஷம் கழித்து அது இறந்து கிடந்த தகவல் வருதுன்னா அப்போ அது 7 வருஷம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி அதனுடைய வாழ்நாளையும் வந்து கணக்கிட முடியும். ஸோ இப்படி பல விஷயங்கள் பறவைகள் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த பேர்ட் பேண்டிங் ப்ரோக்ராமை இவர் வந்து உருவாக்கினாங்க. ஏற்கனவே இந்த வளையம் போடுற முறை இருந்துச்சு, ஆனால் அது வந்து முறையாக இல்லை. உலகம் முழுவதும் ஒரே மாதிரிலாம் கிடையாது. அதில் வந்து பெருசாக வந்து எந்த விதமான கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் எழுத மாட்டாங்க. யாரை வந்து அதை பிடிச்சாங்க அப்படின்ற பேர் மட்டும்தான் ஒரு சில நேரங்களில் இருக்கும். அது வந்து நிறைய கன்ஃபியூஷனை வந்து கிரியேட் பண்ணும். பறவைகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியாது, சும்மா பொழுதுபோக்காக தான் பண்ணாங்க. ஆனால் இதை வந்து ஃப்ரெடரிக் சார்ல்ஸ் லிங்கன் வந்து முறைப்படுத்தி அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு சிஸ்டமேட்டிக் சயின்டிஃபிக் முறையாகவே வந்து மாற்றினாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இது 1920களில் இவர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, 1930ஆம் ஆண்டு இவர் வந்து லிங்கன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா அந்த அனிமல் ஸ்பீசிஸோடைய பாப்புலேஷன் சைஸை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷராக இவர் வந்து கொடுத்தாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் தான் லிங்கன் இண்டெக்ஸ் அப்படின்றது. அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன், இது 1930ல் இவர் பண்ணாங்க. இப்போ நிறைய பறவைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு காட்டில். அந்த காட்டில் ஒரு குறிப்பிட்ட இப்போ வந்து கிளி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். கிளிகள் எத்தனை கிளிகள் அந்த காட்டில் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டறிகிறது? ஒவ்வொரு கிளியையாக பிடிச்சி 1 2 அப்படின்னு எண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான கிளிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய காட்டில். ஏன் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான கிளிகள் இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி இருக்க அப்போ எப்படி வந்து அதை கண்டறிகிறது எவ்வளோ கிளிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி? அதுக்காக இவர் ஒரு முறையை உருவாக்கினாங்க. அந்த முறையை 3 விதமாக இருக்குது. அந்த முறையில் 3 படிநிலைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு குளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது. அந்த குளத்தில் எத்தனை மீன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குளத்துலேருந்து வலையை போட்டு மீன் பிடிப்பாங்க. அது ஃபஸ்ட்டு படிநிலை. அப்படி மீன் பிடிக்கும்போது ஒரு 10 மீன் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த 10 மீனுடைய உடம்புலையும் ஒரு குறிப்பிட்ட சாயத்தை வந்து பூசிடுவாங்க. இப்போ இந்த சாயம் வந்து நீரில் அந்த மீனை போட்டால் கூட அழியாது. அந்த மாதிரி ஒரு சாயத்தை வந்து பூசிடுவாங்க. இப்போ 10 மீனுடைய உடம்புலையும் சாயம் இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு படிநிலை. ஸோ இதை எடுத்து அப்படியே அந்த 10 மீன்களையும் அந்த குளத்தில் விட்டுருவாங்க. இப்போ அடுத்த நாளோ அல்லது சில நாட்கள் கழிச்சோ வந்து மறுபடியும் வலை வீசி மறுபடியும் மீன் பிடிப்பாங்க. இப்போ 10 மீன்கள் மறுபடியும் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த 10 மீன்களில் ஒரு 3 மீன்கள் வந்து இந்த வண்ணம் பூசப்பட்டதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த சாயம் பூசப்பட்டதாக இருக்குது. மற்ற 7 வந்து பூசப்படலை. இப்போ 2வது படிநிலை என்ன? மறுபடியும் வலை வீசி பிடிக்கிறது. இப்போ மறுபடியும் 10 மீன்கள் மாட்டிருக்கு. இந்த 10 மீன்களில் 3 மீன்கள் வந்து சாயம் பூசப்பட்ட மீன்களாக இருக்குது. 7 மீன்கள் பூசப்படாமல் இருக்குது. அப்போ 3வது படிநிலை தான் வந்து ஃபார்முலா. என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன்கள் வந்து 10, அந்த 10க்குமே சாயம் பூசி மறுபடியும் குளத்தில் போட்டாச்சு. இப்போ 2வதாக மறுபடியும் வந்து பிடிச்சு அப்போ பார்க்கும்போது 3 சாயம் பூசப்பட்ட மீன்கள் பிடிக்கப்பட்டிருக்கு, 7 சாயம் பூசப்படாமல் இருக்குது. இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த 10 மீன்களில் 3 அப்படின்றது 30% இருக்குது. ஸோ 3 அப்படின்றது 30% இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 10 மீன்கள் பிடிச்சாங்களே ஃபஸ்ட்டு சாயம் பூசப்பட்டது. அப்போ அந்த 10 மீன்கள் வந்து அந்த ஒட்டுமொத்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களினுடைய எண்ணிக்கையில் 30% அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை இன்னும் சிம்பிளாக வந்து புரிகிற மாதிரி வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து 100 மீன்கள் ஃபஸ்ட்டு வந்து பிடிப்படுது. இது ஃபஸ்ட்டு படிநிலை. 100 மீன்களுக்கும் வந்து சாயம் பூசிடுறாங்க, இப்போ போட்டுடுறாங்க. 2வதாக அதே 100 மீன்களை மறுபடியும் பிடிக்கிறாங்க. அதே மீன்கள் கிடையாது, அதே குளத்தில் மீன்கள் பிடிக்கிறாங்க. அப்போ 100 மீன்கள் கிடைக்குது அப்போவும். ஆனால் அதில் வந்து 20 மீன்கள் வந்து இந்த மாதிரி சாயம் பூசப்பட்டிருக்கு, 80 மீன்களுக்கு பூசப்படலை. இப்போ இந்த 100ல் 20 அப்படின்றது 20%. அப்போ இந்த 20% மீன்கள் சாயம் பூசப்பட்டது பிடிக்கப்பட்டிருக்கு, 80% பூசப்படாமல் இருக்குது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு இவங்க பிடிச்சி 100 மீன்களுக்கு சாயம் பூசினாங்கல்ல, அப்போ அந்த 100 அப்படின்றது வந்து 20% அப்படின்னு அர்த்தம். 100 மீன்கள் 20% அப்படின்னா எத்தனை மீன்கள் 100% ஆகும்? அதாவது 100 மீன்கள் 20%. அப்போ 200 மீன்கள் வந்து 40% ஆகும். 300 மீன்கள் வந்து 60% ஆகும். 400 மீன்கள் 80%, 500 மீன்கள் 100%.
அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த குளத்தில் 500 மீன்கள் இருக்குது அப்படின்னு தோராய கணக்கு வந்து பண்ணலாம். அதாவது அக்யூரேட்டாக 500 மீன்கள் அப்படின்னு இல்லாமல் தோராயமாக இதில் வந்து 500 மீன்கள் இருக்கும் இந்த குளத்தில் அப்படின்னு நிர்ணயிக்க முடியும். இந்த ஒரு முறை தான் லிங்கன் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ இதை 1930 இவர் உருவாக்கினாங்க. இது வந்து ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு தோராயமாக கூட கணிக்க முடியாமல் இருந்த நிலையில் தோராயமாகவாச்சும் அதில் எவ்வளோ மீன்கள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. இது குளத்தில் இருக்கக்கூடிய மீனை மட்டும் இல்லாமல் காட்டில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் பொருந்தும். ஸோ அந்த மாதிரி இந்த லிங்கன் இண்டெக்ஸ் தான் அனிமல் ஸ்பீசிஸோடைய பாப்புலேஷன் சைஸை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு எங்கே வேணால் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி இவருடைய அந்த முறை இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு லிங்கன் இண்டெக்ஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டது. இதை டென்மார்க்கை சேர்ந்த ஒரு கடல் உயிரியலாளரான சிஜி யோஹானஸ் பீட்டர்சன் அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து பயன்படுத்தவும் செஞ்சாங்க. அவர் இந்த முறையை பின்பற்றினாங்க. அதனாலே இதுக்கு வந்து லிங்கன் பீட்டர்சன் மெத்தட் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இந்த சாதனை இவர் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் கவனிச்சாங்க. என்னன்னா இந்த பேர்ட் பேண்டிங் ப்ரோக்ராம், அதாவது இந்த வளையத்தை வந்து காலில் கட்டி அனுப்புறது, அதன் மூலமாக எங்கெங்கெல்லாம் வந்து பறவைகள் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து கவனித்து அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி வந்தாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து வாட்டர் ஃபவுல் அப்படின்ற நீர் பறவைகளை ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக இந்த டக், கீஸ் அது மாதிரியான அக்வாட்டிக் பேர்ட்ஸ் அவைகளெல்லாம் இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அவைகளை தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி இப்போ இவருக்கு வந்து நிறைய டேட்டாஸ் கிடச்சிருக்கும். சென்ட்ரல் டேட்டா பேஸில் வந்து நிறைய பேர் வந்து இந்த USFWSக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து கலிஃபோர்னியாவில் பிடிச்சேன், நியூயார்க்கில் இந்த பறவையை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்படி எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த வாட்டர் ஃபால் எல்லாமே வந்து 4 ஃப்ளைவேஸை பயன்படுத்தி பறக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொதுவாக அந்த காலத்தில் இப்போ பறவைகள் பறக்கிறது அப்படின்னா கண்ணாபின்னான்னு இங்கேருந்து அங்கே பறக்கும், அங்கேருந்து அந்த பக்கம் பறக்கும், அப்படி சந்து புந்தில் பறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இவர் பார்த்தது என்னன்னா இந்த வாட்டர் ஃபால் அப்படின்ற நீர் பறவைகள் வந்து மைக்ரண்ட் பேர்ட்ஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு நாட்டில் இருந்து வேற ஒரு நாட்டுக்கே வந்து இடம்பெயர்ந்து போகும், அந்த மாதிரியான பறவைகள். ஸோ இந்த பறவைகள் எல்லாமே வந்து ஏதோ எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு இடத்துல அப்படியே டைரக்ஷனை நோக்கி பறக்காமல் ஒரு குறிப்பிட்ட பாதையில் வந்து பறக்குது அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சாங்க. அதாவது எப்படி வந்து இப்போ வந்து ஒரு பறவை இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகணும், அது வந்து இப்படி சுற்றியும் போகலாம், இப்படி சுற்றியும் போகலாம், நேராகவும் போகலாம், இந்த மாதிரி பல விதமாக போகலாம். ஆனால் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் எந்த விதமாகவும், அதாவது இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படி இருந்தும் போய் இங்கே அடையலாம். ஸோ இப்படி எந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் இந்த இடத்த அடையலாம். ஆனால் பறவைகளானது குறிப்பிட்ட வழியில் தான் போகுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அந்த குறிப்பிட்ட பாதை குறிப்பாக நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்கா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியை குறிக்குது. அமெரிக்கா அப்படின்னாலே யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் கிடையாது. இந்த வட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கனடா, அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் மெக்சிகோ, இந்த 3 நாடுகள் வந்து உள்ளடங்கி இருக்கு. ஸோ அந்த பகுதியை தான் நார்த் அமெரிக்கா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அப்பேற்பட்ட அந்த நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபாலை தான் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்படி இவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பறவை வந்து கனடாவில் பறக்க ஆரம்பிக்குதுன்னா அது யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து அதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக வந்து மெக்சிகோவை வந்து சென்றடையுது. அது வந்து அதுவும் ஒரு குறிப்பிட்ட பாதையை பின்பற்றுது அப்படின்னு 4 ஃப்ளைவேஸை இவர் வந்து கொடுத்தாங்க. ஒன்று அட்லாண்டிக், அதுக்கப்புறம் மிசிசிப்பி, அதே மாதிரி இன்னும் 2 பாதைகள், ஒன்று சென்ட்ரல், அதுக்கப்புறம் வந்து பசிபிக் அப்படின்னு சொல்லி 4 ஃப்ளைவேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு அட்லாண்டிக் அப்படின்னா அட்லாண்டிக் சைடில் இருந்து அது வந்து பறந்து போய் மெக்சிகோ போகணுன்னா அந்த மெக்சிகோவுக்கு போகுது. அதேமாதிரி மிசிசிப்பி அப்படின்னா அதே மாதிரி தான் மிசிசிப்பி வழியாக பறந்து போய் போகுது. மிசிசிப்பி அப்படின்றது வந்து ஒரு இடத்தை மட்டும் குறிக்கல, அது ஒரு பெரிய ரிவர். ஸோ அந்த ரிவர் இருக்கக்கூடிய வழியாக போகுது. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளைவேஸையும் இது பயன்படுத்துது அப்படின்னு இவர் விளக்கினாங்க. ஏன் பறவைகள் இந்த மாதிரி ஃப்ளைவேஸை பயன்படுத்தும், கண்ணா பின்னான்னு பறக்காதுன்னா, அது ஒரு இடத்துல பறக்குதுன்னா நீண்ட நேரம் பறந்துக்கிட்டே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உணவு இருக்கும். அதுக்கு வந்து அது பறவைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நின்று அதை சாப்பிட்டுட்டு அடுத்து மறுபடியும் அங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அது வந்து போகணும் அப்படின்னா அப்போ குறிப்பிட்ட பாதையை தேர்ந்தெடுத்து அப்படி பறவைகள் போனால் மட்டும்தான் முடியும். அப்படி இல்லாமல்
இப்போ வந்து கனடாவிலேருந்து கிளம்பி மிசிசிப்பி வழியாக போகாமல் வேறு ஏதோ ஒரு வழியாக வந்து போகுது, கலிஃபோர்னியா இந்த மாதிரி சுற்றி போகுது அப்படின்னு வைங்க. அப்போ அதுக்கு தேவையான நீரோ மற்ற உணவோ வந்து கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அதனால் பறவைகள் குறிப்பிட்ட பாதையை தேர்ந்தெடுத்து அந்த வழியாக தான் போகும். அதை தான் இவர் வந்து ஃப்ளைவேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதை வந்து வானத்தில் இருக்குது. அந்த வான்வெளியை பயன்படுத்தி தான் பறவைகள் பறக்குது. குறிப்பாக அந்த வாட்டர்ஃபால், நார்த் அமெரிக்காவை சேர்ந்த வாட்டர்ஃபால் வந்து கனடா, மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட ஆண்டில் வந்து போகுது, குறிப்பிட்ட மாதத்தில். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட மாதத்தில் வேறு ஒரு நாட்டுக்கு போகுது. இந்த மாதிரி சுற்றி சுற்றி போகுது. அது போனாலும் இந்த 4 குறிப்பிட்ட பாதைகளை தான் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக விளக்கி 1935ஆம் ஆண்டு த வாட்டர்ஃபவுல் ஃப்ளைவேஸ் ஆஃப் தி நார்த் அமெரிக்கா அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காகவே எழுதி வெளியிட்டாங்க. அது ரொம்ப மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு புக்காக மாறினது. இது வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. எதுக்குன்னா அந்த வாட்டர்ஃபால் பறவைகளை பாதுகாக்கிறதுக்கும் அதனுடைய வேட்டையை கட்டுப்படுத்துறதுக்கும். இது புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பறவைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும், அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த இடம் வந்து சில நேரங்களில் அழிக்கப்படும். இப்போ ஒரு நீர்நிலை இருக்குது, அந்த நீர்நிலையை அழித்து ஃப்ளாட்டு போட்டு விற்றுருவாங்க. இப்போ அது பறவை வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணப்பட்டிருந்தால் அந்த இடத்த பாதுகாக்கணும். ஏன்னா அப்போ தான் கனடாவிலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு மிசிசிப்பி ரிவர் வழியாக பறவைகள் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையில் தான் வந்து ஓய்வெடுத்து அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும். அப்போ அதை வந்து தயார் நிலையில் வச்சுருக்கணும். அப்போ தான் பறவைகள் வந்து அங்கே வந்து உட்காரும். இப்போ அந்த இடம் ஃப்ளாட்டு போட்டாச்சுன்னா பறவை வரும், பறவை கூட்டம் வந்து நேராக வந்து பார்க்கும். அந்த இடம் இல்லைன்னா அதனால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து எங்கே போகிறது அப்படின்னு தெரியாது, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அது வந்து சேர வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய் அந்த இனமே அழிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அது எங்கே வரும் அப்படின்னு சொல்லி அந்த பாதையை இவர் விளக்கினால அந்த பாதை எல்லாமே பாதுகாக்கப்பட்ட இடமா வந்து அறிவிக்கப்பட்டது அரசாங்கம் மூலமாக. ஸோ அதுக்கு இவர் காரணமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்டையாடுறது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இதனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அப்போ தான் இனப்பெருக்கம் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் இதனோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய டேட்டாஸ்லாம் இவர் கொடுத்தாங்க. அப்படி செய்கிறதன் மூலமாக இந்த செட்டிங்ஸ் செக்ஷன்ஸ் அதே மாதிரி செட்டிங் செக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வந்து வேட்டையாடணும், குறிப்பிட்ட மாதத்தில் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து தடையிடும். ஸோ அதுதான் வந்து இதை வந்து முறையாக வந்து கொண்டு வர்றதுக்கு அந்த காலத்துலலாம் அரசாங்கம் வந்து சும்மா மே மாதம் வந்து வேட்டையாடக்கூடாது, ஜூன் மாதம் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி பண்ணாதீங்க, இந்த வாத்து இனத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் வேட்டையாடக்கூடாது, மற்ற மாதங்களில் வேட்டையாடிக்கலாம், அப்போ நிறைய இனம் இருக்கும், இதில் நிறைய உயிரினங்கள் இருக்கும். இதுவே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இன்னொரு நீர்ப்பறவையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் தான் வேட்டையாடக்கூடாது, அப்போ தான் இது இனப்பெருக்கம் பண்ணும், அதுக்கப்புறம் இதை வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதம் இருக்குது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து அறிவியல் பூர்வமாக வந்து அரசாங்கம் அணுகிறதுக்கு இவர் காரணமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா பேக் ஹண்டிங் அப்படின்னு. அதாவது இப்போ ஒரு நாளைக்கு 20 பறவையை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரநிலை இருக்கும், ஒரு 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 குறிப்பிட்ட இது இருக்கும். அதை இவர் வந்து மேம்படுத்தினாங்க. எப்படின்னா 20 தான் வேட்டையாடணும், அந்த மாதிரி வந்து சும்மா ஒரு ஒரு தோராய கணக்காக இல்லாமல் எத்தனை உயிரினம் இருக்குது, அந்த எத்தனை உயிரினத்தை எவ்வளோ வேட்டை ஆடினா, ஒரு நாளைக்கு ஒரு நபர் எவ்வளோ வேட்டை ஆடினா அது வந்து அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கணக்கையும் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இப்படி பண்ணுறதன் மூலமாக பறவைகளினுடைய ஒட்டுமொத்த இனம் அழியாமல் பாதுகாக்க முடியும். அதையும் இவர் செஞ்சாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செஞ்ச இந்த ஃப்ரெடரிக் சார்ல்ஸ் லிங்கன் வந்து இறுதியாக 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 16 அன்னைக்கு இவருடைய 68 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ஃப்ரெடரிக் சார்ல்ஸ் லிங்கன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயத்தையுமே டெக்ஸ்ட்டாகவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படிக்கலாம். தேங்க்யூ.